ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை அ பாட்டில் ஆஃப் டியூ பை சுதாமூர்த்தி. ராம் ஒரு பெரிய பணக்காரரோட பையனாம். அவர் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நிறைய நிலத்தை இவர் பேரில் எழுதி வச்சுருந்தாராம். ஒரு நாள் கூட ராம் அந்த நிலத்தை பார்த்துக்கவே இல்லையாம். ஏன்னா ராமுக்கு ஒரு அபூர்வமான மேஜிக் போஷன் செய்யணும்னு ஆசையாம். அது கொஞ்சம் மேலே பட்டாலும் அங்கே இருக்க எல்லா பொருளும் கோல்டாயிடுமா. ராம் எல்லா நேரமும் அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாராம். நிறைய பேர் அந்த போர்ஷனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ராமை நல்லா ஏமாற்றுவாங்களாம். அவரோட ஒய்ஃப் மதுமதி இவர் செய்கிறத பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டாங்களாம். ஏன்னா அவர் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருந்தாராம். இப்படியே போனால் நடு தெருவுக்கு தான் வரணும்னு நினச்சிருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாராம். ராம் அவர் பக்தன் ஆயிட்டாராம். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாராம். ராம் சாமியார்கிட்ட இந்த போர்ஷனை பற்றி கேட்டாராம். சாமியாரும் அட ஆமாம், அப்படி ஒரு அற்புதமான திரவியம் இருக்குது. இமயமலை போகும்போது அது எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாராம். ராம் அதை பற்றி சொல்லுங்கன்னு வற்புறுத்தினாராம். சாமியாரும் நீ வாழை மரத்தை உன் கையால் நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கணும். குளிர்காலத்தில் அது மேலே பனித்துளி இருக்கும், அதை ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாராம். அந்த பனித்துளி 5 லிட்டர் சேர்ந்த உடனே என்கிட்ட கொண்டு வா, நான் ப்ரேயர் பண்ணி தரேன். அதில் ஒரு சொட்டு போட்டாலும் எல்லா பொருளும் தங்கமாக மாறிடும்னு சொன்னாராம். ராமுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சாம். ஏன்னா குளிர்காலம் இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே வரப்போகுது. அதுக்குள்ளே நான் வாழை மரத்தை வளர்க்கணும்னு நினச்சாராம். அதுக்கு சாமியார், நீ எவ்வளோ வாழை மரத்தை வேணும்னாலும் நடலாம், ஆனால் உன் கையால் நடணும், நீ தான் அதை பார்த்துக்கணும்னு சொன்னாராம். 5 லிட்டர் பனித்துளியை கலெக்ட் பண்ணணுன்னா நிறைய வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ராம் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு நிலத்தை சுத்தம் பண்ணி நிறைய வாழை மரம் வச்சாராம். அவரே அதை பார்த்துக்கிட்டாராம். குளிர்காலம்லாம் வரும்போதெல்லாம் அவர் பனித்துளியை பத்திரமா பாட்டிலில் சேர்த்து வைப்பாராம். அவங்க ஒய்ஃப் வாழை மரத்தை எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று நிறைய காசு சேர்த்தாங்களாம். 6 வருஷம் அதே மாதிரி செஞ்சு இவங்கக்கிட்ட பெரிய வாழைத்தோப்பே இருந்துச்சான். ராமுக்கும் கடைசியாக 5 லிட்டர் பனித்துளி கிடச்சிச்சான். ராம் பனித்துளி பாட்டிலை கொண்டு போய் சாமியார்கிட்ட கொடுத்தாராம். சாமியாரும் சிரிச்சுட்டே ப்ரே பண்ணி கொடுத்தாராம். ராம் அதை யூஸ் பண்ணி பார்த்தா ஒன்றுமே ஆகலையாம். சாமியாரை பார்த்து நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு சொன்னாராம். சாமியார் மதுமதியை கூப்பிட்டாராம். மதுமதி ஒரு பாக்ஸை கொண்டு வந்தாங்களாம். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸாக இருந்துச்சான். சாமியார் ராம் கிட்ட, ராம், மேஜிக் போர்ஷன்னு ஒன்றும் இல்லை. நீ வாழைத்தோப்பை பார்த்துக்கிட்டப்போ உன் ஒய்ஃப் வாழைக்காய் பழம் எல்லாத்தையும் மார்க்கெட்டில் விற்றாங்க, அதனால தான் இந்த பணம் கிடச்சிதுன்னு சொன்னாராம். இந்த பணம் உன் ஹார்ட் ஒர்க்னால் கிடச்சிது, மேஜிக் போர்ஷன்னால் இல்லைன்னு சொன்னாராம். இது முன்னாடியே உன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா நீ என் பேச்சை கேட்டிருக்க மாட்டேன், அதான் நான் ட்ரிக் யூஸ் பண்ணேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ராம் சாமியார் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தோப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தாராம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.